ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி சைரா பானுவோட 29 வருஷ கல்யாண வாழ்க்கை இப்ப முடிவுக்கு வந்திருக்கிறது பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சைரா பானுவோட அட்வொகேட் வந்தனா ஷா தான் இவங்க விவாகரத்து பத்தின அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல சைரா பானுக்கும் ரஹ்மான் சாருக்கும் இடையே ஒரு அழுத்தம் இருந்ததாகவும் இதனால இவங்களுக்குள்ள பெரிய இடைவெளி ஏற்பட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சு வாழ தயாரா இல்லனோ, இந்த முடிவை இவங்க ரெண்டு பேரும் மிகுந்த வலி மற்றும் காயத்தோட தான் எடுத்திருக்காங்கன்னு, இந்த கடினமான சூழ்நிலையை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பிரைவசியை கொடுங்கன்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு கதிஜா, ரஹீமானு 2 மகள்களும் அமீன் ஒரு மகனும் இருக்காங்க. அப்பா அம்மாவோட இந்த எதிர்பாராத பிரிவால அவங்களும் ரொம்பவே மனமுடைஞ்சு போயிருக்காங்க. பெற்றோர்களோட இந்த முடிவை பத்தி 3 பேருமே இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த தருணத்துல நீங்க எல்லாருமே எங்களோட பிரைவசியை மதிச்சு இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இவங்களோட இந்த பிரிவுக்கு காரணம் அழுத்தம்னு சொல்லியிருக்காங்க. 1995ல இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இவ்வளவு வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டு இப்ப விவாகரத்து பண்றது பலரையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. பலருமே இவங்க 2 பேரோட இந்த முடிவை மதிச்சு அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க. அவங்க பசங்களுக்கும் இந்த தருணத்துல பலருமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. சைரா பானு சில ஷோஸ்ல ரஹ்மான் சாரோட வாய்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ரஹ்மான் சார் ஒரு நல்ல கணவர், நல்ல அப்பா, அவங்க தாய்க்கு ஒரு நல்ல மகன்னு சொல்லியிருப்பாங்க. ரஹ்மான் சாரும் சாய்ரா ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க, நல்ல வைஃப் அவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்த கப்பல் பிரிஞ்சது அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு வித வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. ரஹ்மான் சார் கடைசியா தனுஷோட ராயன் படத்துல ஒர்க் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம தக் லைஃப், காதலிக்க நேரமில்ல, ஜீனி, சூர்யா 45 இப்படி தமிழ் படங்களையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இப்படி ஒரு விவாகரத்து செய்தி வந்தது சோசியல் மீடியால ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் ரஹ்மான் சாரும் நாங்க 2 பேரும் கண்டிப்பா 30வது ஆண்டு திருமண காலத்தை நிறைவு செய்வோம்னு நம்பி இருந்தோம். ஆனா எல்லாமே எதிர்பாராத ஒரு முடிவா தான் இருந்துச்சு. இந்த உடஞ்சு போன இதயங்கள் ஒன்னா சேரல அப்படின்னாலும் அதுக்கான அர்த்தத்தை தேடுறோம்னு சொல்லியிருக்காரு. ரஹ்மான் சாரோட இந்த போஸ்ட்ல இப்ப பலருமே அவருக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க.